வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியை பற்றி தான். இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை 1/5/2024 கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி திருவோண நட்சத்திரம் கூடிய நேரத்தில் மதியம் 1 மணிக்கு சரவீடான மேஷ ராசியில் இருந்து ஸ்திர வீடான ரிஷப ராசிக்குள் பெயர்ச்சியாகிறார் குரு பகவான். இந்த பெயர்ச்சியினால் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 8 ராசிகளுக்கு பதிவு போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ 9வது ராசியாகிய காலச்சக்கரத்தின் 9வது ராசி தனுசு ராசியாகும். இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பகவான் இந்த பயிற்சி ஆகிறது எந்த மாதிரி பலாபலன்களை வழங்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதற்கு முன்னாடி 5ல் குரு இருந்தார். அப்பொழுது அற்புதமான பலன்களையும் பண நடமாட்டத்தையும் செல்வ செழிப்பையும் மன நிம்மதியும் புத்திரர்களால் சந்தோஷமும் கிடைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது குரு பகவான் 6ல் மறைகிறார். இப்பொழுது 6ல் மறைகிற குருவால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தா, 1/5/2024 முதல் 13/4/2025 வரை அதே இடத்தில்தான் குரு பகவான் இருக்கிறார். 6ல் சென்று மறைகிறார். 6ஆம் வீடு 6க்கும் கூறாக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 6ல் குரு ஊரில் பகை, இதுதான் அதனுடைய விஷயம். அதாவது 6ல் குரு வந்ததுன்னா தேவையில்லாத சண்டைகள், வம்பு, வழக்கு, மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் நம்ம சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆனால் அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 4ல் உங்களுக்கு ராகுவும் 10ல் கேதுவும் 3ல் சனியும் இருக்கக்கூடிய நேரத்தில் 6ல் குரு வருகிறார். மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளோடு இருக்கிறது. குரு மட்டும் சாதகமாக இல்லை. அது உங்கள் ராசிநாதன். அதனால் அது சாதகமாக இல்லாமல் அது 6ல் மறைவதனால் நீங்கள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. முடிந்தவரை மற்றவர்களுடைய விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் சாதாரணமாக பேச போய் அது சண்டையில் முடிய வாய்ப்பிருக்கிறது. செலவுகளும் கட்டுக்கடுங்காமல் போகும். ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். உறவினர்கள், தோழிகள் வீட்டு திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு அதற்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கணவருடனும் கருத்து மோதல் வரும். மாமனார், மாமியார், நாத்தனார் வகையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். முன்கோபத்தை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும். யாரேனும் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டினால் மாற்றிக்கொள்வதும் நல்லது. தவறு செய்யாமலேயே நீங்கள் தவறு செய்ததாக சிலர் வீண்பழி சுமத்துவார்கள். பிள்ளைகளிடமும் உங்கள் கோபத்தை காட்ட வேண்டாம். அவர்களின் திறமையை கண்டறிந்து அதற்கேற்ப அவர்களை ஊக்கப்படுத்த பாருங்கள். குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வீடு மனை வாங்குவது, வீடு கட்டுவதற்கான வங்கி கடன் உதவி, அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். கட்டிய வீட்டில் புதுப்பிக்க இல்லை கூடுதலாக ஒரு அறையை கட்டத்திற்கான வாய்ப்புகளும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்து குரு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் ஓரளவு பணவரவும் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கும் தேதியில் பணம் கிடைக்காவிட்டாலும் கடைசி நேரத்தில் கைக்கு பணம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துவிடும். அலைச்சலோடு ஆதாயம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. குரு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் வேறு வேலைக்கு மாற வேண்டி வரும். புது வேலை கிடைக்கும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளில் தாமதம் செலுத்த வேண்டாம். எதையும் காலத்தில் கட்டிவிடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செக்கு, காசோலை அந்த மாதிரி தருவதாக இருந்தாலும் சற்று யோசித்து அதை அக்கௌண்ட்டில் காசு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கின்னு கொடுங்க. நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறீங்க, இல்லைன்னா முன்ஜாமீன் போடுறீங்க, யாருக்காவது நீங்கள் உத்தரவாதம் அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா எல்லாமே ஒரு முறைக்கு 2 முறை சரியாக சரிபார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கையெழுத்து போடுறதா இருந்தாலும் போடுங்க. சரிங்களா?
இப்போ குரு பகவானின் நட்சத்திர பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது உங்களுக்கு எது சாதகமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமான வேலைகளை செய்யலாம். அதாவது ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ, கடைக்கால் எடுக்கிறதோ, இல்லை கல்யாண பேச்சுவார்த்தை பண்ணுறதோ, இல்லை புதுசாக சொத்து வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, இல்லை புதுசாக நீங்கள் வியாபாரம் தொடங்குறதோ, தொழில் தொடங்குறதோ, அந்த மாதிரி உங்களுக்கு சாதகமான நேரத்தில் இந்த வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது கூடுதலாக வெற்றியில் சென்று முடியும் என்பதற்காகத்தான். இது எந்தெந்த நட்சத்திரங்களை செல்லும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரி பலாபலன்களை தருகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஓராண்டுக்கு அவர் 3 நட்சத்திரங்களில் பயணிக்கிறார் குரு பகவான். முதலாவதாக 1/5/2024 முதல் 13/6/2024 வரை, அதாவது ஜூன் வரை உங்களின் பாக்கியாதிபதியான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், செல்வாக்கும் கூடும், உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, புதிய வேலை கிடைக்கும், தந்தை உங்களுக்கு உதவுவார், பூர்வீக சொத்து கைக்கு வரும், வழக்கு சாதகமாகும், திருமணம், சீமந்தம், காதுகுத்து என்று வீடு களைகட்டும், அரசாலும் ஆதாயம் உண்டு, பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள், வீட்டுக்கு புதிய சமையலறை சாதனங்களையும் வாங்கி தருவீர்கள். அடுத்து 13/6/2024, அதாவது ஜூன் முதல் 19/8/2024 வரை மற்றும் 28/11/2024 முதல் 10/4/2025 வரை உங்களின் அஷ்டமாதிபதியான சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் வீண் அலைச்சல்கள் அதிகரித்து கொண்டே போகும். திடீர் பயணங்கள், வீண் செலவுகள் என அதிகரித்து மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். சிறு சிறு விபத்துகளும் உடல்நல குறைவுகளும் வந்து போகும். வழக்கில் அலட்சியம் செலுத்த வேண்டாம் இந்த காலத்தில். அடுத்து 28/8/2024 முதல் 27/11/2024 வரையும் மற்றும் 10/4/2025 முதல் 13/4/2025 வரை உள்ள உங்கள் காலகட்டத்தில் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியாகியும் விரையாதிபதியுமான செவ்வாயின் மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள், உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள். மகனுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும். வீடு மனை வாங்கும் வாய்ப்பும் அமையும். பெயர் புகழ் கௌரவம் கூடும். 50 ரூபாயில் முடியக்கூடிய விஷயங்களை கூட 500 ரூபாய் செலவு செய்து முடிக்க வேண்டிய காலகட்டமும் ஒரு சில நேரங்களில் ஏற்படும். சிக்கனமாக இருக்கலாம் என்று நீங்கள் எப்போது நினைத்தாலும் அது முடியாமல் போகும். அந்த நேரத்தில் அது இரட்டிப்பு செலவாகத்தான் முடியும். அந்த மாதிரி விரயங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அது சுப விரயமாகத்தான் இருக்கும். இந்த இடப்பெயர்ச்சியில் வாடகை வீட்டில் இருப்பவங்க, வாடகை வீட்டு உரிமையாளர்களிடமிருந்து தேவையில்லாத தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். வாகனங்களை நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிறு சிறு அபராத தொகையும் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஏதாவது உங்களுடைய விதிகளை சாலை விதிகளை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வண்டியால் வாகனங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதுவும் கொஞ்சம் செலவு வைக்கும். அது ரிப்பேர் ஆகி அதுவும் கொஞ்சம் செலவு வைக்கும். அந்த மாதிரி வண்டியாலையும் உங்களுக்கு செலவுகள் வரும். அனாவசியமாக யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம். எதிராளி அடிக்கடி வாய்தா வாங்குவதால் வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும். சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படக்கூடும். வீட்டில் கழிவு நீர் மற்றும் குடிநீர் குழாய் பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனையும் வரும். அதை சரி செய்ய வேண்டிய செலவுகளும் வரும். இதனால் உங்களுக்கு பல விமர்சனங்களும் வரும். வீண் பழியும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப முதலீடு செய்வது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் பிளாஸ்டிக் வகைகளால் லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். வேலையாட்களிடம் அதிக கண்டிப்பு காட்ட வேண்டாம். இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர் கான்ட்ராக்ட் விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள்.
கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவீர்கள். சித்திரை வைகாசி மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் வரும். ஆவணி மாதத்தில் லாபம் அதிகரிக்கும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகமாகும். சக ஊழியர்கள் ஒரு சிலர் அவர்களின் வீழ்ச்சிக்கு நீங்கள்தான் காரணம் என்று தவறாக புரிந்து கொள்வார்கள். மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும். சிலர் பணியில் இருந்து கட்டாய ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். உங்களை விட அனுபவம் குறைவானவர்கள், வயதில் சிறியவர்களிடம் எல்லாம் நீங்கள் அடங்கி போக வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில நேரம் உருவாகும். இந்த குரு மாற்றம் உங்களை இமேஜை ஒரு படி குறைத்தாலும், உடல்நல குறைவை தந்தாலும், சகிப்புத்தன்மையாலும் சாதுரியமான பேச்சாலும் ஓரளவு முன்னேற்றத்தை தான் தரக்கூடியவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி பல விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதாவது அலைச்சலோடு ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும். பண வரவும் வரும். ஆனால் அதற்கேற்ற செலவும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கும். நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து, குருவோடைய கடுமையான தாக்கத்திலிருந்து நல்ல பலன்களை பெறுவதற்கு மேலும் நீங்கள் தேனி மாவட்டம் குச்சனூர் என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் யானை வாகத்துடன் ராஜ தோரணையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராஜயோக தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்குங்கள். நலிவடைந்த விவசாயிகளுக்கு உதவுங்கள். வெற்றிகள் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை என்ற இடத்தில் உள்ள, கும்பகோணம் அருகில் திட்டை என்ற இடத்தில் உள்ள ஈஸ்வரர் ஆலயம் சந்திரகாந்த கல் பதித்து உள்ள ஒரு கோபுரம் அதில் அமைந்திருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு சென்றும் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செய்து வாருங்கள். அவ்வாறு செய்யும் பொழுதும் உங்களுடைய செல்வ செழிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சாதகமாக உள்ளது. அது ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும். அதனால் மற்ற கிரகங்களினுடைய ஒத்துழைப்போடும், அப்போ சில உபய கிரகங்களாகிய சூரியன், சந்திரன், அந்த மாதிரி புதன், சுக்கிரன், அந்த மாதிரி கிரகங்களும் மாதம் மாறக்கூடிய கிரகங்களாலும் உங்களுக்கு பலன்கள் மாறக்கூடியதாக இருக்கும். அது நல்ல பலனாகவே வரும். அதனால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு எல்லா இடத்திலும் எப்பொழுதும் நிதானம் என்பது வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை எல்லா விஷயத்தையும் ஆலோசனை செய்து அதற்கு அப்புறமா எந்த முடிவானாலும் எடுங்கள். நல்லதே நடக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.